வானகம் மண் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண் மலரும். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவின்றழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவின்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. இறைவன் தந்த அருள் பெருநாள். இந்த ஊரிலே வாழக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்தில் மட்டுமல்லாமல் இந்த கோவிலை சுற்றி வாழ்ந்து வருகின்ற அனைத்து நண்பர்களுக்காகவும் நமது குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் விவேகத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வாங்க இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இறையேசுவில் அன்பார்ந்த புனித அந்தோனியார் பக்தர்களே, மனித வரலாற்றில் எத்தனையோ கோடி மனிதர்கள் பிறந்து வாழ்ந்து இறந்ததை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் சில மனிதர்கள் மட்டும் தங்கள் வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ்ந்து சரித்திரம் படைத்திருக்கிறார்கள். அந்த சில மனிதர்களில் மிக சிறந்தவராய் வாழ்ந்து திகழ்ந்தவர்தான் நம்
பங்கின் பாதுகாவலராம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார். இவருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் புனித அந்தோணியார் வழியாக நம் குடும்பங்களையும் நம் ஊரில் வாழும் பிற மத சகோதரர்களையும் இங்கு நிறைந்திருக்கும் அனைத்து விசுவாசிகளையும் அவருடைய திருவுளத்தின்படி வழிநடத்த வேண்டுமென்று இந்த திருப்பலியில் மன்றாடுகின்றோம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு கழுதையின் முன்பாக நற்கரணையை வைத்துவிட்டு சில நாட்களாக அதற்கு உணவு இல்லாமல் வைத்திருந்த போது, ஒரு பக்கம் புல்லையும் ஒரு பக்கம் நற்கரணையை வைத்திருந்த போது அந்த கழுதையானது நற்கரணையை மண்டியிட்டு வணங்கியது. அது புல்லை தேடி செல்லவில்லை. இந்த நிகழ்வழியாக உண்மையாகவே நற்கரணில் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார் என்ற உண்மையை உலகிற்கு அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். அவர் உண்மையை பேசியதினால் அவருடைய நாக்கானது இன்னும் அழியாமல் இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவரை கோடி அற்புதர் என்று சொல்லி மக்கள் போற்றுகின்றார்கள், புகழுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் அநேக நோயாளிகள் குணம் பெற்று இருக்கின்றார்கள். வாழ்க்கையிலே புதுமைகளையும் அடையாளங்களையும் இந்த புனிதர் வழியாக விண்ணப்பித்து அவள் பெற்றுக்கொண்டதினால்தான் எங்கெங்கெல்லாம் பதவி அதனுடைய திருத்தலங்கள் இருக்கின்றதோ அங்கங்கே மக்கள் ஓடோடி சென்று இந்த புனிதரிடம் வேண்டுகின்றார்கள். காணாமல் போன பொருளை கண்டுபிடித்து கொடுக்கவும், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் வரத்தை பெற்றுத்தரவும், நோயாளிகள் குணம் பெறும்படியாகவும் இன்னும் அநேக விண்ணப்பங்களை அடுக்கிக் கொண்டே செல்லுகின்றார்கள் இந்த உலகத்தில் இருக்கும் மக்கள். இந்த புனிதன் வழியாக இறைமகன் இயேசு அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ததினால்தான் இவரை கோடி அற்புதர் என்று சொல்லி நம்முடைய தாய் திருச்சபையானது இவரை புகழுகின்றது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு சாட்சியாக வாழ தேவன் அருள்வர்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இக்கூடை குழும்பிருக்கும் ஒவ்வொரு கருத்துகளுக்காகவும் இந்த பதுவேந்தன் வழியாக இறைவனுடைய ஆசிரை நாம் அனைவரும் பெற்று செல்ல திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவளுக்காக உணவருந்தி மௌனமாக மன்னிப்பு கேட்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அவர்கள் யார்
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மகிமை தேவ மகிமை உன்னத தேவனுக்கு, புவியில் வாழும் நல் மனிதருக்கு அமைதியும் உண்டாகுக. மனிதருக்கு அமைதியும் உண்டாகுக. ஆண்டவராகிய சர்வேசுரா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையே, ஏகசுதனாய் ஜனித்தவரே, இயேசு கிறிஸ்துவே, மகிமை தேவ மகிமை உன்னத தேவனுக்கு, புவியில் வாழும் நல் மனிதருக்கு அமைதியும் உண்டாகுக. ஆண்டவரின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்கி என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கி என் மன்றாட்டை கேட்டருளும். என் மன்றாட்டை கேட்டருளும். மகிமை தேவ மகிமை உன்னத தேவனுக்கு, புவியில் வாழும் நல் மனிதருக்கு அமைதியும் உண்டாகுக. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, ஒருவரே நீர் தூயவர், ஒருவரே நீர் ஆண்டவர், ஒருவரே நீர் உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே, மாட்சியில் இருப்பவரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அழகையின் பொறாமையால்
சாவு உலகில் நுழைந்தது. முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. உன் சொல்லில் உலகெல்லாம் உருவாக்கினாய், உன் அன்பில் உலகெல்லாம் உயிராகினாய். உன் சொல்லில் உலகெல்லாம் உருவாக்கினாய், உன் அன்பில் உலகில் என் உயிராகினாய். உன் பாதையில் நானோரும் செல்ல, நான் உன்னில் செல்ல. உன் பாதையில் நானோரும் செல்ல, நான் உன்னில் செல்ல. உன்னோடு வழியாகுவே, உன்னாலே உருமாறுவே. என் நெஞ்சிலே என் ஜீவனை தினம் பாடும் ஒரு பாடலியாகுவாய். இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திரு தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 7-15 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 21 முதல் 43 வரை உள்ள உயிருள்ள இறை வார்த்தைகள். சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு. அக்காலத்தில் இயேசு படகேறி
கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர்களில் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின் தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கெடுத்தது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியது தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகைக்கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகைக்கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்மிடம் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதானவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் இப்பொழுது செபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரா ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா
அன்பானவர்களே, இதோ நம்முடைய ஜெபங்களை என்றும் கேட்கும் அன்பின் ஆண்டவரிடம் நம்முடைய குறைகளையும் மன்றாட்டுகளையும் இப்பொழுது நாம் சமர்ப்பிப்போம். நல்ல அயனே இறைவா, எங்கள் தாய் திருச்சபையை வேண்டுகிறோம். திருச்சபையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது ஆசியால் நிரப்பி உமது மந்தையை நேரான பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டிய ஆற்றலையும் அருளையும் கொடுக்கும்படியாக புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, இந்த நாளில் எங்கள் மகிழ்ச்சியில் ஒன்றர கலந்து எங்களுக்காக இந்த வாழ்வின் பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தை பீட்டர் பாலசாமி மற்றும் அவருடன் இணைந்து பலி அர்ப்பணிக்கின்ற சக குருக்கள் அனைவரையும் உமது அன்பால் நிரப்பி உம்மை உலகத்திற்கு எடுத்துரைக்கும் சாட்சிகளாக வாழ வேண்டிய அருளால் நிரப்பும்படியாக புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தை இறைவா, இன்று எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடும் இத்தருணத்தில் எங்கள் பங்கு மக்கள், பிற பங்கிலிருந்து வந்திருக்கும் பக்தர்கள், எமது பங்கிலிருந்து உமது பணிக்காக தங்களே அர்ப்பணித்த குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்விற்கு தேவையான எல்லா கொடைகளையும் ஆற்றல்களையும் கொடுத்து உம்மை பின்பற்றி ஒரு நல்ல சாட்சிகளாக வாழ வேண்டிய அருளை கொடுக்கும்படியாக புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் இறைவா, எல்லா நோயாளிகளுக்காக வேண்டுகிறோம். முக்கியமாக எங்கள் பங்கில் நோயால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும், மேலும் இந்த திருப்பலியில் பங்கு பெற இயலாமல் படுக்கையில் இருக்கின்ற அனைவரையும் உமது வல்லமை நிறைந்த கரங்களால் தொட்டு குணப்படுத்தும்படியாக புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தினுற்றே இம்மிறைவா, இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்காக வேண்டுகிறோம். முக்கியமாக எங்கள் பங்கிலிருந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டுகிறோம். அவர்களுடைய பாவக்கரைகளை எல்லாம் நீக்கி அவர்கள் உமது பேரின்ப ஒளியை காண வேண்டிய அருளை கொடுக்கும்படியாக புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். கரங்களை குவித்து நம்முடைய ஜெபங்களை இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென். என்னையே தந்தேன் இறைவா, என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக்க
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோனியாரில் உருவாக்க திருவிழம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்க பெற்று உமக்கு ஒப்பு அளிக்கும் ஏற்புடையை பலிப்பொருளை ஒப்பு கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது துறவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பெர்னார்டு மாராஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவருடன் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தவர்கள், சிறப்பாக புனித பதுவை நகர் அந்தோணியாருடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா கருத்துகளுக்காக புனித அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக இறைவன் நிறைவாக இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். இறைவனுடைய இரக்க மிகுதினால் இவர்களுடைய வாழ்வு செழுமையாக்கப்படவும், குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் தெய்வபக்தியிலும் சிறந்து விளங்கவும், இன்னும் இளைஞர்களுக்கு இல்லை பெண்களுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு, நல்லதொரு திருமண வாழ்வை புனித அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக இறைவன் அருள வேண்டும் என்று மன்றாடுவோம். இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தீபத்தலுமக்கு அஞ்சலி 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 அஞ்சலி
மலர்களை படைத்த மன்னவா, மலர்களால் உமக்கு அஞ்சலி 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 அஞ்சலி. நறுமணம் கமழும் வல்லவா, தூபத்தால் உமக்கு அஞ்சலி 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 அஞ்சலி. பிரியமானவர்களே, புனித அந்தோனியுடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? புனிதர்களுடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அவன் சிந்திச்சு பார்த்தோம்னா, புனிதர்களுடைய விசுவாசமானது ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினால் வாழ்வு கிடைக்கும் அப்படின்ற விசுவாசம் மட்டுமில்லை, ஆண்டவர் இயேசு தான் வாழ்வு என்கின்ற விசுவாசம். இன்று புனித அந்தோனியுடைய பெருவிழாவை, பங்கின் பெருவிழாவை நாம் கொண்டாடும் பொழுது நம்முடைய விசுவாசமானது ஆண்டவரை பின்பற்றினால் அவரிடம் வாழ்வு கிடைக்கும் மட்டுமல்ல, ஆண்டவர் தான் என் வாழ்வு என்கின்ற அந்த விசுவாசத்தை நாம் பெறும் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய பங்கிலும் மாற்றங்கள் ஏற்படும். இந்த விசுவாசத்திற்காக கரங்களை விரித்து நாம் இப்பொழுது மன்றாடுவோம். வீட்டுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டிடுணர்வை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். புனித அந்தோனியார் வணங்கிய உயிருள்ள தேவன், செம்மறி விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மறையே நீ எனையாளவாராய் களையாத கனவாக எனில் உரையவாராய் நீங்காத மறையே நீ எனையாளவாராய் களையாத கனவாக எனில் உரையவாராய் வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆளவா வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா என் மண்ணை ஆளவா நீங்காத மறையே நீ எனையாளவாராய் களையாத கனவாக எனில் உரையவாராய் உந்தன் வேதம் தேசம் பேசும் மனதோடு மனம் சேரவா கண்கள் தீரும் என் சோகம் தீரும் நலம் காண வளம் காணவா ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா எம் மண்ணை ஆளவா வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா என் மண்ணை ஆளவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோனியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழிநடத்தியருளும். எங்களில் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி தொடரட்டும்.